ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். நம்ம இன்றைக்கி மோமோஸ் தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு ஆயில் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு மாவு, பாருங்கள். கை வச்சு அமுத்து பார்த்தாலும் தெரியுது, நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வரலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணியாச்சு. நல்லா பெரிய பெரிய சைஸாக இருந்ததுனால நான் 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வேகும். 2ஆக கட் பண்ணி போட்டால் பெருசாக இருக்கிறதுனால வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதெல்லாம் நம்ம ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அறுத்து போட்டாச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி கேஸில் குக்கர் நம்ம வச்சாச்சு. இன்னொரு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்துச்சு, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. 3 விசில் எடுத்தாச்சு. 3 விசில் முடிஞ்சு கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம விசில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள், நல்லா உள்ளே போயிட்டு வரணும். பாருங்கள், சூப்பராக உள்ளே போயிட்டு வருது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இனி நம்ம இதில் தோல் எல்லாமே நீக்கி எடுத்துடலாம். தோலெல்லாம் வெளியே நீக்கி எடுத்துகிட்டு நம்ம மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பாருங்கள், ஆவி பறக்க ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோல் எல்லாமே எடுத்துடலாம், எடுத்து மசிச்சுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் நீல பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு மாதிரி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டோம்ல, அதெல்லாம் பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இதில் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மசாலோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். போதும். நம்ம இது குட்டி குட்டி பவுல்ஸ் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம இது உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இனி நம்ம இது ஒன்று ஒன்று எடுத்து சப்பாத்தி
பரத்துற கல் வச்சு பரத்தலாம். ஒன்றுன்னா எப்படி பரத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பரத்துறது எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மைதா மாவோ இல்லை கோதுமை மாவோ எது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பரத்தும் போது ஒட்டி வராது. நம்ம இப்போது ஒரு உருண்டை எடுத்துட்டோம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பரத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பரத்திக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்ஸ்க்கு நம்ம பரத்தி எடுத்தாச்சு. இந்த ரவுண்ட் அளவுக்கு எடுத்தால் போதும். நம்ம இதில் ஸ்டவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம இந்த ஷேப்பில் தான் பண்ணோன்ட்டு இல்லை, நம்ம இந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொன்று வேறு ஷேப்பில் பண்ணி காட்டுற பாருங்கள். நம்ம இது தட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி மாவு கொஞ்சம் தூவி விட்டு நம்ம இப்படி அமுத்திக்கலாம். இது நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம பெருசாக்கிக்கலாம். இல்லாட்டி சப்பாத்தி கல் வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சப்பாத்தி கல் வச்சு பருத்துற வச்சு தான் பண்ணுறேன். பாருங்கள், அதே மாதிரி ரவுண்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு ஃபில் இப்படி போட்டுக்கலாம். இது நான் இப்போ வேறு ஷேப்பில் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வேறு ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுவும் நம்ம தட்டில் வச்சிடலாம். நம்ம சாய்ஸ் தான். இல்லாட்டி வேறு மாதிரி இந்த ஷேப் வேணும் அப்படி பண்ணிக்கலாம். இந்த மற்ற பால்ஸ் எல்லாமே நம்ம அதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே அதே மாதிரி ஷேப்பில் பண்ணியாச்சு. எல்லாம் அதே ஷேப்பில் பண்ணியாச்சு. நம்ம இது ஆவியில் வேக வச்சு எடுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு மூடி, ஓட்டை போட்ட அந்த மாதிரி ஒரு மூடி வச்சுக்கலாம். இது மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற தட்டு பார்த்து இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 6 பீஸ்னு வச்சாச்சு. இதில் 6 தான் வைக்க முடிஞ்சிச்சு. சின்ன தட்டாக இருக்கிறதுனால 6 வச்சுட்டேன். இதே மாதிரி இதோட பெரிய தட்டாக இருந்தால் நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு, ஆவி பறக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆவிலே வேகட்டும். அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும். நம்ம ஒரு பிளேட்டில் போடலாம். எடுத்து பிளேட்டில் போடலாம். எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக எடுத்தாச்சு. நம்ம அடுத்தது வைக்கலாம். மோமோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.